இந்த சம்பவம் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல இருந்தது திமுக. இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கமா அவங்க நிக்காம, இந்த அரசு நிக்காம, மாறா அந்த மக்களையே குறை சொல்லக்கூடிய விதமா அவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. அன்னைக்கும் இருந்திருக்கு, இன்னைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் இருந்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த போது உடனே என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? காவல்துறைக்கு எதிராக கடுமையான கோஷங்களை இந்த மக்கள் போட்டாங்க. அதனாலதான் இப்படியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. முதல்ல அந்த மக்கள் தான் காவல்துறை மேல தாக்குதல் நடத்தினாங்க. திருப்பி அவங்க தாக்குதல் நடத்திய போதுதான் இந்த உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த போராட்டம் என்பது தொழிலாளர்களுடைய உரிமைக்காக ஒற்றுமைக்காக முன்னெடுத்த போராட்டத்தை, அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துற விதமா இந்த சம்பவத்துல இறந்து போன 17 பேர்ல 11 பேர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அதை காரணம் காட்டி இந்த கலவரம் என்பது சாதி கலவரம் மாதிரி தெரியுது, காவல்துறையால் ஏற்பட்ட கலவரம் மாதிரி தெரியலன்னு அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். அப்போ மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு தனபால் அவர்களை கண்டித்து துறை ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புதிய தமிழகத்தை சேர்ந்த தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அப்போது ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். அந்த கோரிக்கைக்கு பதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்றாரு, மாவட்ட கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதுக்கு, அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா அது இன்னொரு சாதி பிரச்சனையை உருவாக்கும், ஏன்னா அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார். நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, போராட்டம்னா அரசை எதிர்த்து முழக்கங்களை எழுப்புறது மக்கள் ஒரு சாதாரண தான், இயல்பான ஒரு விஷயம் தான். இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸை எதிர்த்து இவங்க முழக்கங்களை வைக்காம தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களா? இதெல்லாம் திரு கருணாநிதிக்கு தெரியாதான்?